பார்த்தீங்கன்னா ஆடு எப்படி பசியில் கத்துதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30. ஏன்னா காலையிலேருந்து ஆடை நம்ம ஒரு பொட்டு தீனி கூட வைக்க கிடையாது. ஸோ அதனால தான் பசியில் கத்துது. காலையிலேருந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் சத்து மாவு போட்டு வச்சு வச்சு கொடுத்துருக்கோம். இந்த வடிதண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு பண்ணுது, அது மட்டும்தான் வச்சுருக்கோம். அதையுமே குடிக்க கிடையாது. மழை காலம் ஆச்சுனாவே அது மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பசியில் எல்லாம் கத்திட்டு தான் இருக்குது. ஆளை பார்த்தோன்னே மேய்ச்சலுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து உள்ளேயே கட்டி போட்டு தீனி கொடுக்கணும். முன்னாடி வந்துட்டு ஒரு 5 ஆடு இருந்துச்சு. ஸோ அதனால் கொடுத்தோம். இப்போ வந்து அது குட்டி போட்டு நிறைய ஆயிடுச்சு. ஆடு வந்துட்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், பொட்டாடு. ஸோ எல்லாம் செனைக்கு போட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆடு இருக்குல்ல, இந்த மூலின்னு சொல்லுவாங்க, காது, இதை வந்துட்டு மோஸ்ட்லி யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னு தெரில. ஏன்னா சாமிக்கு வேண்டவங்க வந்துட்டு நல்லா குளுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வாங்க மாட்டாங்க. அதில் காதில் தண்ணி போனால் தானே ஆடு குளுக்கும். ஸோ அதனால் எப்படி இடமே கொஞ்சம் நாரி போய் கிடக்குது, என்னன்னு தெரில. அங்கங்கேயே மூத்திரம் அடிச்சதா, அதுலேயே படுக்காது. வெள்ளையாடை பொறுத்த வரைக்கும் பெரும் பிரச்சனை. மழையில் நனைஞ்சிச்சுன்னா உடம்பெல்லாம் அப்படியே சடனாக லாஸ் ஆகும். சாப்பிடாது. செம்பிளி ஆடுனா கூட குறுகிட்டே நல்லா சாப்பிட்றோம். ஆனால் அந்த வெள்ளையாடுக்கு இது ஒரு பிரச்சனை. மழை காலம் ஆயிடுச்சுனாவே ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். காலில் அந்த காலுக்கு இடையில செராம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இடையில சேத்து பொண்ணு மாரி அப்படியே வந்துடும். நடக்காது. மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, நின்ற மாதிரியே இல்லை. சரி, இதுக்கு கொஞ்சம் வைக்காப்புல் அள்ளி போட்டாலும் சாப்பிட மாட்டேது. செம்பிளி ஆனால் கூட வைக்காப்புல்னா கூட லைட்டாக கிடைக்கும். இது சுத்தமாக தொட மாட்டேது. என்ன தான் பண்ணணும்? உங்களுக்கு யாருக்கும் ஆடு தேவைப்பட்டுச்சு, நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு 4-5 ஆடு ஃபீமேல் இருக்குது, இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே இருக்கிறது